குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் 2025 மூன்றாவது பெயர்ச்சியான ராகு கேதுக்களின் பெயர்ச்சியை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுறாங்க. மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும், அதே நேரத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகுறாங்க. இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் தான் இவங்க பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது இருக்கும். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில், அதுக்கு முன்னால் ராகு கேதுக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சின்னதாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உலக போகங்களை அனைத்தையும் கொடுத்து பிற்பகுதியில் அதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுப்பார். ராகு உலக போகங்களில் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து பிற்பகுதியில் அதன் மூலமாக சின்ன சின்ன தவறுகளை செய்ய வச்சு சிறு தண்டனைகளையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொடுக்கிறவர் தான் ராகு. கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து தன்னோட பிறப்பின் நோக்கத்தை அறிய செய்து பிறகு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறவர் தான் கேது பகவான். இருவருமே ஒருத்தருக்கொருத்தர் பெரிய பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஜோதிடத்தில் எல்லாரையும் விட மிகவும் பலம் வாய்ந்தவர் ராகு பகவான் இருக்கிறார். அதை விட ஒருபடி மிஞ்சி கேது பகவானும் இருக்கிறார். இப்போ இவங்களை தாண்டி மிகப்பெரிய விஷயங்களை இந்த ஜோதிடத்தில் செய்ய முடியாது. இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனை நெருங்கி செல்லுது அப்படின்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து ராகு கேதுக்களுக்கு இடையில் ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அனைத்துமே அடைபட்டு போச்சு அப்படின்னா கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சம் ஆட்சி பெற்று வலிமையாக இருந்தாலும் அதோட பலன்களை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பாட்டனார் சம்பந்தப்பட்ட வம்சவழி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், கேது அப்படிங்கிறது ஆன்மம் உள்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், அம்மா வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிப்பெடுத்து தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ராகு கேதுக்கள். இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் என்ன விதமான பலன்களை தர இருக்குது, இதில் உங்களுடைய ராசிக்கு இந்த பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக இப்போ பார்க்க இருக்கிறோம். ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ராசியிலிருந்து இதுவரையும் 10ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 9ஆம் இடத்திற்கும், அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 3ஆம் இடத்திற்கும் பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ராகு கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்தார். இவ்வளவு நாளாக 10ஆம் இடத்துல இருந்தவர் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளையும் வேலை வாய்ப்புகளையும் வருமானத்தின் தொடர்பான வாய்ப்புகளையும் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார் ராகு. ஆனால் அதை அனுபவிக்கும் நிலையில் சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரல சில பேருக்கு. ஆனால் இருந்தாலும் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு வர்றார். 9ஆம் இடத்துக்கு வர்றார். 9ஆம் இடத்து ராகு நல்லது செய்வாரா, 3ஆம் இடத்து கேது நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய உள்நிலை இன்பங்களை, சுகங்களை, மன சுகங்களை தரக்கூடிய கேது பகவான் சரியான இடத்துல 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான இன்பங்களையும் மனம் சார்ந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறப்பாக செயல்பட போகிறார். எப்படின்னா உங்களை அறியாமலேயே உங்களுக்கு பல்வேறு விதமான உணர்வு நிலைகளை நிறைய கிடைக்க போகுது.
நல்ல புத்திசாலித்தனம் வெளிப்பட போகுது, ஆத்ம ஞானம் வெளிப்பட போகுது, இறையருள் அப்படிங்கிற ஒரு அருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனுபவம் செய்ய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் ஞானிகளோட சந்திப்புகள் நிகழ்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. அப்போ முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சிறப்பாக அமையப்போகுது. எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் வெற்றி அடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கேது பகவான் நல்லா வந்து நிற்கிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை. குறைபாடு உடையவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் மன வலிமை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, கொஞ்சம் மன வலிமை அதிகரிக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய நல்ல காலமட்டமாக இருக்குது. போன காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம முயற்சிகள்லாம் தோல்வி பெற்று விட்டது. கொஞ்சம் பெரிய பெரிய பிரம்மாண்ட முயற்சிகள், மிகப்பெரிய தோல்விகளை நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனால் இப்போ அந்தளவுக்கு இல்லைங்க. சிறு முயற்சியிலேருந்து பெருமுயற்சி வரை வெற்றி அடையக்கூடிய நல்ல காலகட்டமும் நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், குரு பகவான் ஜென்மத்தில் வந்து அமர்ந்துட்டார். ஜென்மத்தில் குரு இருந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னா, ஜென்ம குரு அப்படிங்கிறது நல்லதா கெடுதலா அப்படின்னு பார்க்க போனால் இப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நிறைய வரும். எப்படின்னா, மன ரீதியாக உடல் ரீதியாக நம்மளை பார்த்தாலே அனைவரும் மதிப்புக்குரியவர்களாக பார்க்கும் வகையில் ரொம்ப சிறப்பானது ஒரு அமைப்பு இருக்குது. அவர் 9ஆம் பார்வை சிறப்பு பார்வையாக ராகுவை வேற பார்க்குறார். ராகு 9ஆம் இடத்துல இருக்குது நல்லதா அப்படின்னா, ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறது உறவு நிலைகளில் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துவார். என்னன்னா, அப்பாவோட உடல் ஆரோக்கியம், அப்பா சார்ந்த உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அமர்ந்த இடத்துல சிறு சிறு சிக்கல்களை கொடுத்தாலும் அவரோட பலன் அப்படிங்கிறது வெளியூர் போகிறது, வேற்று மொழியினர் உன்னோட உதவிகள் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான பாஷைகள் தெரிஞ்சவங்களோட பழகிறது, அது மூலமாக உங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கிறது. வெளிநாடு வெளியூர் யோகத்தை அளிக்கிறது. அதே போல் பாட்டன் பூட்டன் சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அந்த சொத்துக்களை இந்த காலகட்டத்தில் பெற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பார்வை இருக்கு இல்லையா, அதற்கான வாய்ப்புகள் அமருது. எப்படி பார்த்தாலும் பயணங்களால் லாபம் உண்டு. இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான முயற்சி அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரணும். ஏதேனும் பரிகாரங்கள் ராகு கேதுவுக்கு செய்ய வேண்டி இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்குது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் செய்யணும். திருநள்ளாறு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக திருநள்ளாறு போயிட்டு வரணும். திருநள்ளாறு, அது மட்டும் இல்லாமல் சிறுகாஞ்சனூர், கீழ்பெரும்பள்ளம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. தரிசனம் செய்யணும், ராகு கேது தரிசனம் உண்டு. அடுத்து அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரணும். வந்தீங்கன்னா தான் மன வலிமையோடு பல்வேறு விதமான விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்க ராகு பகவான் அதே நேரத்தில் குரு பார்வையோடு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அதுவும் 1 வருட காலங்கள் குருவோட பார்வையில் தான் ராகு இருக்க போகிறார். ஆனால் பெரிய கெடுதல்கள் ஒன்றும் நமக்கே நடந்துராது. நன்மைகளை அதிகப்படுத்தி தரும் வகையில் நம்ம ஆன்மீக ஈடுபாடுகளில் நம்மளுக்கு அவருடைய கவனத்தை செலுத்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பல்வேறு விதமான சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவராக ராகு இருந்தாலும், ராகு அப்படிங்கிறவர் எப்படின்னா கொடுத்து நிறைய விஷயங்களை ஆசைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பல்வேறு விதமான ஆசைகளை கொடுத்து அந்த ஆசைகள் மூலமாக தவறுகளை செய்ய வச்சு தண்டனையும் கொடுக்கக்கூடியவராக மாறுறாரு. கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே ஒரு விரக்தி நிலையை கொடுத்து, மனத்தடுமாற்றத்தை கொடுத்து, மனப்பிதற்றலை கொடுத்து, அதுக்கப்புறம் மனதில் ஒரு தெளிவை கொடுத்து, அப்புறம் ஆரோக்கியத்தையும் பொன்பொருளையும் கொடுக்கக்கூடியவராக மாறுறாரு. அப்போ இது இவங்களுக்கு 2 பேருக்கும் இடையில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்கவுங்க உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்களோ அந்த இடத்தோட முழு பலனையும் அவங்க தான் வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சொந்த வீடுகளோ சொந்த வீடுகள் அப்படிங்கிறது ஜாதகத்தில் கிடையாது. ஆனால் மகாராஜாக்கள் அப்படிங்கிற பேர் இருக்குது. ராகு கேதுக்கள் அப்படின்னாலே மகாராஜாக்கள் அப்படின்னு பேர். ஏன்னா அவங்க இருக்க இடத்துல அவங்களோட ஆட்சி மட்டும்தான் நடக்கும்.
வேறு ஆட்சிக்கு அங்கே இடம் இல்லை. அந்த அளவுக்கு ஆக்குப்பை பண்ணக்கூடியவங்க, அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள், அவ்வளவு வேகமான செயல்பாடுகள் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. இப்போ கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சி அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையை தான், 80% சாதகமான சூழ்நிலையை தான் ஏற்படுத்தி தருது இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது. ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் அமர்ந்த இடத்தை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நல்வினை தீவினை அப்படிங்கிற 2 விஷயத்தில் எதை அதிகமாக அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. இதே ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கார் அப்படின்னா உச்சம் தொடலாம், அனைத்து விதமான லாபங்களையும் பாக்கியங்களையும் கொடுப்பார். இதே பலவீனமாக அவர் அமைய பெற்று இருக்கிறார் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே ராகு பகவான் அப்படிங்கிறவர் அமர்ந்த பலன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதே 3, 6, 10, 11ஆம் இடங்கள் அமர்ந்திருக்குன்னா அள்ளி கொடுப்பார், பல்வேறு விதமான லாபங்களை அள்ளி கொடுப்பார். உங்கள் முயற்சிகள்லாம் வெற்றியடையும், தைரியம் தன்னம்பிக்கையோடு அதிரடியாக செயல்படக்கூடிய விஷயத்தை கொடுப்பார். அப்போ இவங்க 2 பேருமே கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது அமர்ந்த இடத்தின் பலனை பொறுத்து தான் இருக்குது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க, நல்ல ஸ்தான பல அமைப்புகளில் இருக்காங்களா அப்படின்னா இருந்தாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அவங்களால லாபம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன காரணம்னா உங்களோட முன்னோர்கள் நீங்கள் முற்பிறவியில் நல்ல விஷயங்களை நிறைய செஞ்சுருக்கீங்க, இந்த காலகட்டத்தில் நல்வினை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் பொருள். இதே முற்பிறவி பாட்டனார் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்குது, சங்கடங்கள் நிகழ்ந்திருக்கு, அதோட தீவினை பலன்களை அனுபவிக்கணும் அப்படின்னா இடங்கள் மாற்றப்பட்டிருக்கும். அப்போ என்னென்னா அப்போ ஸ்தானபலம் மாறி இருக்கும். அப்போ என்ன மாதிரி இடத்தில் அமர்ந்திருக்காங்க, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, நல்வினை தீவினை ஊழ்வினை எந்த அளவுக்கு நம்ம ராகு கேதுக்கள் நம்மளோட ஜெய சாதகத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் ரொம்ப சாதகமான பலன்களை அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இல்லை பாதகமான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவுபடுத்திக்கலாம். எப்போதுமே அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது சாயா கிரகங்கள். சாயா கிரகங்கள் அப்படிங்கிறது அதோட வலிமை அப்படிங்கிறதும் கூட. கிரகணங்கள் ஏற்படுது இல்லையா, இந்த ராகு கேதுக்கள் சூரியன் சந்திரனை நெருங்கி சென்றாலே பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிகழ ஆரம்பிக்குது. ஸோ இப்படிப்பட்ட விஷயம் நிகழ்த்தக்கூடிய சூரியனையே, உலகத்திற்கு ஒளி தரக்கூடிய சூரியனையே விழுங்கும் அளவிற்கு வலிமை வாய்ந்தது தான் ராகு கேது. அந்த வகையில் அப்போ இவங்களோட வலிமை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் வலிமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்றாற் போல பலன்களை நீங்கள் சிறப்பாக கையாளலாம். அப்போ சாதகமான சூழ்நிலை இருக்கா அப்படின்னா கேது பகவான் சாதகமான இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் பார்த்தீங்கன்னா சற்று ஏறக்கூடிய கொஞ்சம் நற்பலன்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் உறவுக நிறைகளில் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் தீய பலன்களையும் கொடுக்க இருக்கிறார். பரிகாரங்கள் அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது இந்த 1.5 வருட காலங்களும் நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.